வணக்கம். இது வழக்கு. ஒரு குழந்தை பெற்றுத்தர 20 லட்சம் ரூபாய் பேரம். நீங்க சொன்ன காசு நீங்க எங்களாண்ட கொடுத்துருணும்ல, அதெல்லாம் கொடுக்கலையே. ஏமாற்றப்படுகிறார்களா வாடகை தாய்மார்கள்? இவளுக்கு ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்திர மாட்டீங்களா? நீங்க என்னோட வயசுல இருக்கப்பே நீங்க எடுத்துருங்க. பெண் புரோக்கரின் நேரடி வாக்கு மூலம். மனசாட்சிக்கு பயக்காது சொல்லு. நான் மனசுல பயம் கடவுளுக்கு சொல்லு. அந்த காசு மனசாட்சி சொல்லுதான் சொல்லு. 2 மாதங்கள் சுமந்து பத்தியம் இருந்து ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்க அவள் எத்தனை வலிகளை தான் பொறுத்திருப்பாள். தாய் அவள் இல்லாமல் போயிருந்தால் இந்த நிலம் நிச்சயமாக மலட்டுத்தன்மை பூண்டிருக்கும். வலியாக இருக்கிறதென அவள் 8 மாதத்திலேயே நம்மை இறக்கி வைப்பதும் இல்லை. கிட்டத்தட்ட மறு ஜென்மம்தான் அவள் பிரசவமே. ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வேதனையை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல. கரு உண்டாகி அதை பாசத்தோடு சுமக்கும் தாய்மார்கள் மத்தியில் பணத்திற்காகவே ஒருவர் கருவை சுமந்து தற்போது காவல் நிலையத்தில் கண்ணீர் சிந்துகிறார். அந்த பெண் சென்னை வளசரவாக்கம் ராயலா நகர் காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு புகார் மனு எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. இது உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒரு குழந்தைக்கு 7, 2 குழந்தைக்கு 15. தனது மகளுக்கு நியாயம் கேட்டு காவல் நிலையத்தை நாடியிருந்த அந்த பெண் தாயிடம் பேசிய போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. படிக்காத முட்டாளங்களை கொண்டாந்து வச்சு ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி கருமுட்டையை வச்சு 1க்கு பதிலாக 3 முட்டை 4 முட்டை வைக்கிறது. ஒன்றுன்றது அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. 3, 4, 5 முட்டை வச்சிடுறது. 3 குழந்தை வரையும் உள்ள நிக்க வச்சு எடுத்துறது. பெருசாக்கி வெளியே எடுத்து அந்த குழந்தைங்களை ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இவர் பெயர் சத்யா. வடசென்னை பகுதியைச் சேர்ந்த இவர் சமீபத்தில் தனது தங்கையுடன் சேர்ந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். தனியார் மருத்துவமனை ஒன்று தங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தருவதாக ஏமாற்றிவிட்டது என அதில் கூறியிருந்தார். தான் ஒரு வாடகை தாய் என்றும் சமீபத்தில் 2 குழந்தைகள் பெற்றுக் கொடுத்தும் பணம் தராமல் ஏமாற்றப்பட்டதாக கூறியிருக்கிறார் அவர். சத்யா தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்க நடந்ததை விளக்கினார் அவரது சகோதரியான கலைச்செல்வி. கலைச்செல்வியும் இப்போது வாடகை தாய்தான். 2 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கும் தாய். குழந்தை பெற்றுக் கொடுத்தால் பல லட்சம் கிடைக்கும் என்று நம்பியவர். இவருடைய சகோதரி சத்யாவின் பரிதாப நிலையைக் கண்டு தன்னையும் ஏமாற்றி விடுவார்களோ என்று குமுறுகிறார். அக்காளும் தங்கையுமாக மருத்துவமனைக்கு சென்று ஏமாந்த கதையை அப்படியே சொன்னார்கள் நம்மிடம். ஒருத்தவங்க தமிழ்ன்றவங்க எங்களை கருமுட்டைக்கோசம் நாங்க போய் கேட்டோம். இதெல்லாம் அவங்க எல்லாம் போறவங்க கஷ்டமா இருக்கு. எங்க அந்த ஊர் உள்ள போனவொடனே கஷ்டப்படுற ஃபேமிலின்னு எங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கருமுட்டை கொடுக்கறத பத்தி இவங்க சொன்னாங்க. கருமுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வாங்க என்ன அழைச்சிட்டு போங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கு. அம்பத்தூர்ல இருந்தோம். அங்க கடன் தொல்லையால இங்க வந்துட்டோம். கடைக்காரங்க எல்லாம் இங்க வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமானாச்சு குடுக்குறோம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இது பண்ணி விட்டுட்டோங்க. கருமுட்டை மூலியமா கொடுத்தோம்னா கடன் எல்லாம் கொடுத்துடலாம், அதுக்காக நாங்க வந்தோம். கருமுட்டை கொடுக்கறப்ப இதுக்கு ஆள் நிறைய இருக்கு, வாடகை தாயா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. வாடகை தாயின்னா என்னதுங்க, எதுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லம்மா இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு பெத்து கொடுக்கணும், அது உங்களுக்கு உங்க கஷ்டங்கள்லாம் தீரும், நல்ல அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தமிழ்ன்றவங்க. சரி பரவாயில்ல, ஏமான்றவங்க தமிழ்கிட்ட சொன்ன உடனே தமிழ்ன்றவங்க எங்களாண்ட சொன்னாங்க. அப்புறம் உள்ளார 2 பேரையும் அழைச்சிட்டு போனாங்க, என்னையும் என் தங்கச்சும். ஒன்னம்மா இந்த மாதிரி வாடகை தாயா வர்றீங்களா, ஒத்துக்கிட்டீங்களா? சரிங்க நாங்க வரோங்க. தலைக்கு ஊத்திக்கிட்டு 3ஆம் நாள் என்னைய வர வச்சாங்க. வச்சுட்டு 5 நாள் இங்க இருக்கணும் அப்படின்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க.
15 நாள் நாங்க அதே மாதிரி தங்கிட்டோம். வீட்டுல வந்து மறைச்சிட்டோம். இந்த மாதிரி நாங்க போயிட்டு வரோமா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு நானே என் தங்கச்சும் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க வீட்டுக்காரனுக்கும் தெரியாது. அம்மாவுக்கு நான் எங்க போனாலும் எங்க அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, எங்க போனாலும் வந்துருவா கரெக்டா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போயிட்டோம். வந்தோம். வந்து 15 நாள் நின்ன பிறகு எனக்கு நிக்கல, என் தங்கச்சிக்கு நின்றுச்சு. தங்கச்சிக்கு நின்ன உடனே எடுத்த உடனே காசை அப்ப சைன் பண்றது வாங்குறப்ப கூட காசை பத்தி எதுவுமே அவங்க பேசிக்கல. இவ்வளவுதான் தருவோம், நீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர நாங்க இவ்வளவுதான் தருவோம், இதுக்குதான் நீங்க சைன் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கூட சொல்ல. வாடகை தாயா வர்றீங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. அப்புறம் சாப்பாடு கூட சரியில்லாத இருந்தது. நாங்க அதெல்லாம் கூட பொருட்படுத்திக்காத கஷ்டப்பட்டு இது செஞ்சா கேவலமா நடத்தினாங்க. சரி காசை பத்தி என்னாச்சு மேடம், காசு கொடுக்காதே வச்சிருக்கீங்களே, இன்னும் நாங்க வீடு பாக்கணும், ஆடி மாசம் வந்துச்சுன்னா வீடு போக முடியாது, கஷ்டத்துல இருக்கிறோம், காசெல்லாம் கம்மியாதாம தருவோம், அவங்க சொன்னதெல்லாம் கிடைக்காது. ஒருத்தங்க ஒரு டாக்டர் அம்மா வந்து 2ன்றாங்க, ஒரு டாக்டர் அம்மா வந்து 3ன்றாங்க, இன்னொரு டாக்டர் அம்மா வந்து 3ங்கிறாங்க. 3 டாக்டர் 3 விதமா பேசுனாங்க. யார நாங்க அந்த நேரத்துல சொல்றது? இப்ப எனக்கும் நிக்க வச்சுட்டு அவ்வளவு மோசம் பண்ண மாதிரி அவ்வளவு மூலியமா தான் எனக்கு பிரச்சனையாச்சு. இவளுக்கு ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்திர மாட்டீங்களா? நீங்க என்னோட புள்ளைய வயசுல இருக்க புள்ளைய நீங்க எடுத்துருங்க. அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். என்ன தனியா கூப்பிட்டு பேசுறது அவங்க டாக்டருங்கன்னா. இவங்களாண்ட இப்ப என்ன நிக்க வச்சுருவங்களாண்ட பைசா வாங்கியிருக்காங்க போட்டுருக்கு. என்ன தனியா நிக்க வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு நல்லா செய்யறமா, அதெல்லாம் வேண்டாம், உங்க தங்கச்சி கதையா அது முடிஞ்சு போச்சு, அவ பெத்து கொடுத்துட்டா, இப்ப உனக்கு நின்று இருக்கிற மாதிரி நின்றுதா நம்ம பேசி அவங்களாண்ட இருந்து கறந்து இதே வார்த்தை சொல்றாங்க, கறந்து வாங்கி தரலாம் அவளுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதே மாதிரி சொல்றீங்களா, நாளைக்கு என்னைய மாத்திர மாட்டீங்களா? எனக்கு வேண்டாம் மேடம், நீங்க எடுத்துருவோம், என் தங்கச்சி கஷ்டப்படுத்துறது இருந்தா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீ இந்த மாதிரி பேசு, உன்னோட ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு. எதுக்கு மேடம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கமான்னு அப்பதான் சொல்றாங்க இந்த கையெழுத்தை பத்தி. இதுக்கு என்ன இது ரீசன் பார்த்தா அவங்க சொல்றாங்க, நீ வாடகை தாயான்னு எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நீ வந்திருக்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே, வாடகை தாயா வர்றீங்களான்னு தானே மேடம் கட்டிங்க, மத்தபடி காசு போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்குன்னு எதுவுமே சொல்லலையே. இப்ப வந்து புதுசா ஒன்னொன்னா சொல்றீங்கன்னு கேட்டேன். இது கேட்டுக்கிட்டான் நாங்கெல்லாம் அப்படிதான் செய்வோம். நீ எந்த சுப்ரீம் என்ன பெரிய கோர்ட்டா அந்தந்த கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்களில் கட்டி காதுகளில் பஞ்சு வைத்து அடைத்து பெற்ற பிள்ளையை கூட கண்ணில் பார்க்காதபடிக்கு செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். அமர்ந்தவளே பாக்கலாம். அந்த குழந்தை கண்ணை கட்டி தானே டெலிவரி பார்த்து ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டாங்க, காடு ஃபுல்லா பஞ்சு அடிச்சிட்டாங்க. காடுக்கு வர வரையும் அதே பொசிஷன் தான் வந்துடும். அது தெரியல சார். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பைசா சாக்லேட் பிரியாணி பட்டில போட்டாங்களாம் எல்லாருக்கும். அன்னைக்குதான் குழந்தை வெளியே பண்ணிட்டு இந்த கண்ணியை மூடிட்டு இந்த காதியை பொத்திட்டு எடுத்துட்டு வந்து போட்டாங்க. இவங்க வீட்டுக்காரன் பார்த்துட்டு கோவத்துல, என்ன இது இப்படி போட்டு வச்சுக்கிறாங்க, கண்ணை கட்டி காதெல்லாம் மூடி போயிட்டு சிஸ்டருங்க கிட்ட கேட்டாங்களாம். சிஸ்டருங்க ஒண்ணு கூட ஒண்ணுமே பதில் சொல்ல, இருங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. இவ காத்து இல்லாம இருக்கு, மூச்சு மாதிரி வாங்க ஆரம்பிச்சுவோ, கடற்கன்னு கீழே இறங்கி போய் ஏமாண்ட பொண்ணு கூட்டு வந்திருக்காரு அவங்க வீட்டுக்காரு. கூட்டு வந்த உடனே ஏமாண்ட பொண்ணு அழைச்சிட்டு வந்து வாட மாத்துங்க, என்ன நீங்க புள்ள பிறந்தவனே இந்த அனாமத்தா இந்த மாதிரி ரூம்ல போடுறீங்களே, அவ்வளவுதான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எடுத்துன்னு வந்து 3 ஹவர்ல ரூம் மாத்திட்டாங்க. சத்தம் போடுறாங்கன்ட்டு அவங்க வீட்டுக்காரன் சத்தம் போட்டான்ட்டு ரூமை மாத்திட்டாங்க. மாத்தி எடுத்துட்டு வந்து போட்டு 5 நாள் ஆச்சு. பேமெண்ட் கொடுக்கணும். வேலைக்கிழமை தரேன்னு சொன்ன பேமெண்ட் கொடுக்கல. வெள்ளிக்கிழமையும் கொடுக்க மாட்டாங்களாம். வெள்ளிக்கிழமைன்றதுனால கொடுக்க மாட்டாங்களா பைசா. சனிக்கிழமை தரேன்னாங்க, சனிக்கிழமையும் கொடுக்கல. 3 நாள் போச்சுங்களா. ஞாயிற்றுக்கிழமை பேசலாமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போய் பேசினா, உனக்கு மாசம் கொடுத்த பைசா குடிச்சுக்குவோம். குடும்ப வறுமை ஒரு பக்கம், நிறைய பணம் கிடைத்தால் கணவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துவிட்டு தாங்களும் சொகுசாக வாழலாம் என நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் சுமந்தது பிள்ளையை மட்டுமல்ல, ஆசையையும் தான்.
நம்ம அசிங்கப்படுறதா இருந்தா இதோட தான் நம்ம எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே வந்தோம் ஏத்துக்கிட்டு. வந்த உடனே அவளுக்கு நின்றுச்சு, எனக்கு நிக்கல. நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் அவள் எல்லாம் இருந்து பேசுனது கொண்டது எல்லாம் சொன்ன உடனே இப்ப அப்படியே மாத்திட்டு புள்ள பிறந்த உடனேயும் புள்ள பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஏமான்ற பொண்ணே வந்து மறுபடியும் அம்மா நீங்க கேட்ட நீங்க சொன்ன நினைக்கிற காசெல்லாம் அவ்வளவு வராது, என்ன நினைச்சோம் நீங்க சொன்னதானே அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் இல்லம்மா, நான்லாம் எதுவும் சொல்லல, நீங்க எல்லாம் அதெல்லாம் எதுவும் கேட்டுக்காதீங்க, மேடம் வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு மேடம் கிட்ட நாங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா கீழே போயிட்டோம். இது வந்து ஒரு பேச்ச மாத்தி மாத்தி பேசுவோம். நாங்க கீழே மேடம் கிட்ட போயிட்டோம். மேடம் இந்த மாதிரி பைசா பத்தி கேக்குறதுக்காக வந்தோம். உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது வரும். அவங்களும் எவ்வளவு சொன்னாங்கன்னு என்னண்ட கேட்கல, அவ்வளவு பெரிய மேடமே எங்கள்ட்ட அதை பத்தி கேட்கல. இது ஒருபுறம் இருக்க, இவற்றுக்கெல்லாம் ஏஜென்டாக ஒரு பெண் செயல்பட்டதாக கூறப்பட அவரையும் சந்தித்தோம். எங்களை நாங்க நிக்க வச்சு குழந்தை மனசாட்சிக்கு பயப்படாத சொல்லு. நான் மனசாட்சி சொல்லு. அந்த காசு மனசாட்சி சொல்றேன். நான் என் வீட்டுல எங்க அக்கா பெற்றுக்கிட்டு 3.7 வாங்கி போனோம். எல்லாத்தையும் கழிச்சு 3 லட்சம் வாங்கி போனோம். உன்னோட பிரச்சனை தமிழ் என்கிற தமிழரசி மூலமாகத்தான் அவர்கள் அந்த மருத்துவமனையை அணுகியிருக்கிறார்கள். ஹேமா என்பவர்தான் இவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பண விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். 20 லட்சம் தருவதாக மொத்த பேரம். ஒரு பிள்ளை பிறந்தால் இவ்வளவு, 2 பிள்ளையாக இருந்தால் இவ்வளவு என்பது அவர்களாகவே தொகையை வகுத்துக் கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. ஒன்றுக்கும் மேற்பட்ட கருமூட்டைகளை வயிற்றுக்குள் வைத்து குறைந்தது 3 குழந்தைகளை பெற்றெடுக்கச் செய்தால் எளிமையான முறையில் அதை விற்றுவிடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறது ஒரு கும்பல். அதற்கு அப்பாவி பெண்கள் பலிகடா ஆக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இல்ல டாக்டருங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு லேபர் வார்டுல இத்தனை டாக்டர் இருப்பாங்க. ஒரு சிசரிங்கன்னா அத்தனை டாக்டர் பக்கத்துல என் தங்கச்சிக்கு பார்த்த டாக்டருங்க எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை டாக்டர் என்ன புள்ள பிறந்ததுன்னு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. ஒருத்தருக்கும் தெரியலங்கிறாங்க. மாதம் 7000 பணம் பிரசவ செலவு என அவர்கள் செலவு செய்தது போக மீதமுள்ள பணத்தையும் கொடுக்காமல் இருந்ததால் தான் காவல் நிலையத்தை நாடியதாக சொன்னார் கலைச்செல்வி. காசு தர வேண்டாம், எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு கேட்டோம். நீங்க வாடகை தாயான்னு வரந்துருக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க, அந்த பிள்ளைய கேட்கறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸே இல்லைன்ட்டு ரூல்ஸை பத்தி பேசலாங்க. சரிங்க மேடம், எங்களுக்கு நடந்த நியாயமா அநியாயமா? ஒருத்தராச்சும் நீங்க உண்மையை சொன்னீங்களா? நீங்க டாக்டருங்க தானே, டாக்டருங்கன்னா கடவுளுக்கு சமானுவாங்க, நீங்க கடவுள் மாதிரி நந்துக்கலையே அப்படின்னு நாங்க பேசணும். இது ஒருபுறம் இருக்க, எல்லாமே முறைப்படி தெரிவிக்கப்பட்டுத்தான் நடந்ததுன்னு சொல்கிறது மருத்துவமனை தரப்பு. வந்து ஒரு நோபல் காஸ் மாதிரி, அது நோபல் காஸ்க்காக பண்ற மாதிரி. அதாவது ஒரு சஃபர் பண்ற ஒரு இன்ஃபர்டைல் கப்பலுக்கு இன்னொரு பெண் முன் வந்து ஹெல்ப் பண்றது இல்லாம அது வந்து ஒரு தியாக உணர்வு இருந்தாதான் பண்ண முடியும். அதனால அவங்க கிட்ட எப்போதுமே நாங்க எடுத்து சொல்லுவோம், உங்களுக்கு வந்து இது பணம் மட்டும் இல்லைன்னா நீங்க ஒரு தியாக உணர்வோட இது பண்றீங்க, அதனால வி அப்ரிஷியேட் சொல்லிட்டு தான் இந்த ப்ரொசீஜருக்கே அவங்களை இண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுனால இந்த பெண்ணெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் எல்லாம் பண்ணி பிளாக்மெயில் பண்றதுனால இப்ப எல்லா டாக்டர்ஸுமே வந்து இந்த சரகசி பண்றதுக்கே வந்து பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அது இல்லாம இந்த பெண்களும் வந்து முன்வர மாட்டாங்க, டாக்டர்ஸ் வந்து யாருக்கும் எந்த இன்டர்னட் பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை வருமோன்ற ஒரு பயம் இருக்கு. கலைசெல்வியும் அவரது சகோதரி சத்யாவும் வேண்டுமென்றே பணம் பறிக்கும் நோக்கத்தில் பேசுவதாகவும் பேசியபடி பணம் கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகிகள். சிங்கிள் குழந்தையா இருந்தாக்கா about 3 lakhs, ரெட்ட குழந்தையா இருந்தாக்கா about 3.5 lakhs கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து த்ரூ அவுட் பிரெக்னன்சி வந்து நாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். அவங்கள ப்ரிமெச்சூரா இருக்கிற சமயத்துல ஃபார் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ் அந்த சிசேரியன் பண்ணி ஆகணும், அது பண்ணி அவங்கள இருந்தாங்க. அடுத்த நாளே வந்து அந்த லேடி நடந்து வந்து என்னோட ரூமுக்கு வந்து எனக்கு வந்து அதிகமா பணம் வேணும், நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து இன்டர்நெட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேம்மான்னு சொல்லியிருந்தேன். அந்த இந்த நடுவில் வந்து அவங்கள வந்து ஒரு லேடி அவங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு வந்தாங்க.
அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து கேசஸ் எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன், அங்கெல்லாம் வந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க, நீயே இந்த குறைவான இதுல நீ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இன்ஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ண வச்சு அவங்க திடீர்னு அதுக்கு முந்தின நாள் கூட நான் பார்த்து சொன்னேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது, அது இது பண்ண பிறகு நீங்க அவங்க கிட்ட பேசி நான் உங்களுக்கு அதிகமா கொஞ்சம் வாங்கி தரேன், பட் ரொம்ப அதிகமா வாங்க முடியாது, ஏன்னா அவங்களும் அதாவது இன்டெண்டட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கிறாங்க. அவங்க மன உளைச்சல் அவங்களுக்கும் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த 3.5 lakhsன்றது வந்து ஒரு நல்ல காம்பன்சேஷன். இது ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா சென்டர்ஸுமே வந்து இவ்வளவுதான் கொடுக்கறாங்க. கலைசெல்வி சொன்ன பல குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசும் நிலையில் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு தொடுத்திருப்பதாக சொல்கிறது மருத்துவமனை நிர்வாகம். This amounts to actually blackmail. அதாவது எந்த விதமான அஷூரன்ஸும் நாங்க வந்து கொடுக்கல அவங்களுக்கு, இந்த மாதிரி 20 லட்சம் கொடுக்கறோம்னு ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸும் சொல்லல, இன்டெண்டட் பேரண்ட்ஸும் சொல்லல, யாருமே சொல்லல. there is nothing by verbal or by writing. அவங்க ஆக்சுவலா சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட்ல, அது மாதிரி ரெட்ட குழந்தையா இருந்தா 3.5 lakhs, சிங்கிள் பேபியா இருந்தா 3 lakhs நாங்க வாங்கிக்கிறோம் காம்பன்சேஷன் சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை கொடுத்து அந்த மீடியாவுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் லீல் மாதிரி படுத்துட்டு ஏதோ ஒரு போஸ் எல்லாம் கொடுத்து ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து தவறான ஒரு நியூஸ் அது. ஸோ அதனால வந்து நாங்க எங்களுக்கும் வந்து நாங்களும் வந்து இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி இந்த லேடி வந்து she is trying to blackmail us சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த புகார் குறித்து ஆளாளுக்கு தங்களது விளக்கங்களை தெரிவிக்கும் நிலையில் விசாரணையின் முடிவிலேயே உண்மை தெரியவரும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். கடன் தொடர்பான புரோனோட் வழக்குகள்ல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த சமன் வருகிறது. அந்த வழக்குக்கு போய் ஆஜராகிற நபர் சொல்றாரு, அந்த புரோனோட்ல இருக்க கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாதுன்னு சொல்றாரு. அது மாதிரியான தருணங்கள்ல என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது நீதிமன்றங்கள்ல? அந்த கையெழுத்து என்னுடையது அல்லன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்தது? சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 2015 ஒரு வழக்கு நீதியரசர் எம் துரைசாமி அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அது சபார்டினேட் ஜட்ஜ் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் வந்து ஒரு நபர் தாக்கல் செய்தார். அதாவது எனக்கு வந்து கடன் கொடுத்தேன், அதுக்கு ஒரு ப்ரோனோட் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ப்ரோனோட் வந்து அடிப்படையில் பணம் திரும்ப வரவில்லை, ஆகவே நான் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற விவரங்கள்லாம் குறிப்பிட்டு பணம் வராத காரணத்தினால ரெக்கவரி ஆஃப் மணிக்காக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது, உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தி. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து சமன் போகிறது. அதுல வந்து பிரதிவாதிகள் வந்து அந்த வழக்கில் ஆஜராகிறாங்க. அவங்க வரும்போது அவங்க வந்து பாக்குறாங்க, அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய கையெழுத்து எங்களுடைய கையெழுத்து கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வாதமாக வைத்து, அப்ப வந்து வக்காலத்துல அவங்க போட்ட கையெழுத்தையும் ரிட்டன் ஆர்குமெண்ட், அதாவது எதிர்வாதிகளுடைய எதிர்வாதுரை வந்து இந்த வழக்கு தவறான வழக்குன்னு சொல்றது இருக்கிற அந்த வாதுரையில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை வந்து அதை கம்பேர் பண்ணணும். அதாவது ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தை இவங்க வந்து இந்த வழக்கில் ஆஜரான வக்காலத்துல போட்ட கையெழுத்தோடும் மற்றும் ரிட்டன் ஆர்குமெண்ட்ல இருக்க கையெழுத்தோடும் வந்து ஒப்பீடு செய்யணும் ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க, ஒரு இடைக்கால மனு. அப்ப அதற்கு வந்து வாதி தரப்பிலே அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அப்படி செய்ய முடியாது, கொடுக்கப்பட முடியாது அப்படிங்கிற பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அப்ப சபார்டினேட் ஜட்ஜ் பொள்ளாச்சி வந்து ஒரு அந்த இடைக்கால மனுவில் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது இந்த வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்திலையும் இருக்கிற கையெழுத்தை வந்து ஏற்கனவே கொடுத்த ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தோட ஒப்பிடுன்னு சொல்ற வாதம் ஏற்புடையது கிடையாது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை மட்டுமே ஒப்பீடு செய்து கையொப்பம் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த நிலைப்பாடு வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்திலையும் இருக்கக்கூடிய கையெழுத்தை ப்ரோனோட்டோட ஒப்பீடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆக அதற்கு மேலாகத்தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் எம் துரைசாமி அவங்க முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக போகிறது. அப்ப அவங்க உறுதிப்படுத்துறாங்க, ஒரு நபர் பிரதிவாதி வந்து எதிர்வாதி அவர் சொல்றாரு, இந்த ப்ரோனோட்ல இருக்க கையொப்பம் என்னுடைய கையொப்பம் கிடையாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாருன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு போய் சேர்கிறது என்றால் பிளைன்டிஃப், யார் அந்த சிவில் வழக்கை தாக்கல் செஞ்சாரோ அந்த நபர் தான் நிரூபிக்க வேண்டும். அந்த ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்து எதிர்வாதியாக இருக்க நபருடைய கையெழுத்துங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்புக்கு போய்விடுகிறது. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அதே தருணத்துல ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்தில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை வச்சு எப்பயோ போடப்பட்ட ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தை வந்து அதை ஒப்பீடு செய்யணும், அதை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடிய வாதம் வந்து ஏற்புடையதல்ல. ஏனென்றால்
ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை ஒப்பீடு செய்வதற்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களைத்தான் ஒரு கணக்கீடாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய இப்ப புதுசா போட்டதை பழைய ஆவணத்தோடு கையொப்பம் ஒப்பீடு செய்தால் மாறுபாடுகள் இருக்குங்கிற ஒரு துணியில அந்த மாதிரி எல்லாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆக பொள்ளாச்சி சபார்டினேட் ஜட்ஜ் சொன்ன உத்தரவு சரியானதாங்கிறத அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை ஒரு நபர் அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய கையொப்பம் என்னுடையது அல்ல, இது பொய்யாக புனையப்பட்டிருக்கிறது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வழக்கை தாக்கல் செய்வதைத்தான் சாரும் என்பது சட்டத்தின் நிலைப்பாடு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.